வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு நடந்த திருமண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் முக்கியமான பல பிரபலங்கள் கலந்துருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்ற எல்லா ஆக்டர்ஸுமே நிறைய பேர் வந்திருக்காங்க. மேலும் ராதிகா அண்ட் சரத்குமார் இவங்க ரெண்டு பேருமே அரசியலில் இருக்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் கலந்துருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள், ஓபிஎஸ், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துருந்தாரு. அதே மாதிரி நிறைய திரைப்பிரபலங்களும் கலந்துருந்தாங்க. சரத்குமார் அவர்களோட பொண்ணான வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலை சச்தேவ் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் மும்பையில் ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் 16 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்களாம். அதுக்கடுத்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம். நிக்கோலை சச்தேவ் அவர்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவர் டைவர்ஸும் வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்களுக்கு வயசு 14. அவங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு அந்த பொண்ணும் கலந்திருக்காங்க. அதே மாதிரி சரத்குமாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான சாயா தேவி அவர்கள் வரலட்சுமியோட அம்மா. இவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே முன்னாடி கலந்துக்காம ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்திருக்காங்களாம். அதுக்கு முன்னாடி நடந்த ஹல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், பார்ட்டி இது எதுக்குமே வராம முக்கியமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட எடுத்த ஃபோட்டோவில் சரத்குமாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான சாயா தேவி அவங்க தான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து சரத்குமார் அவர்களோட முன்னாள் இந்நாள் சொந்தங்கள், நிக்கோலை சச்தேவோட பொண்ணு, இவங்க எல்லார் முன்னிலையிலையும் இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ட்ரெண்டே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து ஜூலை 2ஆம் தேதி அவங்களோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறதுக்காக பெரிய பிரபலங்களுக்கு இவங்க போய் நேரில் இன்விடேஷன் கொடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதில் இவங்க போய் இன்வைட் பண்ண மோடி அவர்கள், கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க கூடலாம் எடுத்த ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை தொடர்ந்து இவங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. நேற்று 3ஆம் தேதி ஜூலை பிரம்மாண்டமாக அவங்களோட ரிசப்ஷன் சென்னையில், அதுவும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு.